வணக்கம் தோழர்களே. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூப் ஷார்ட்ஸ். கேவலமா கிரிஞ்சாடா, உண்மையா கேவலம். இல்ல நான் யூடியூப் ஷார்ட்ஸ் தெரியாம சொன்னேன், நான் வேணும்னு சொல்லல. another 10 type of வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாதி. வாழமானே வேட்டி சட்டை மத்ததெல்லாம் வாழ மட்டை மானங்காக்க வீரன் வேணுமாடா, அந்த மாதிரி வந்து அது. அடுத்ததான் வேட்டையாடும் கூட்டமாடா வேட்டையாடி பார்ப்போமாடா, அது மாதிரி. அடுத்து என்னது சண்டைக்குழி. அப்புறம் மட்டும் இந்த இது கட்டப்பொம்மை ஊர் எனக்கு கெட்ட சண்டைக்குழியோட அது தாமரை அது மாதிரி. அடுத்து இந்த வம்சம் படத்துல பாட்டோம்ல, மன்னாதி மன்னரு மானம் உள்ள மரபு, தெரியாது? தெரியுது, நான் பாத்துருக்கேன். இந்த மாதிரி போட்டு தனது ஜாதியை திக்கி வைக்கிற கைஸ். என்னன்னா இவங்க நல்லா நம்ம கூட நல்லா நார்மலாக தான் பழகிட்டு இருப்பாங்க. அதே வந்து திருதுப்புன்னு பார்த்தா ஒரு ஸ்லீப்பர் டக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நல்லா இருப்பான். ஜாதி ஒழிப்பு பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா மாலை போடுறதுக்கு சிலைக்கு மாலை போட்டோ போட்டிருக்கான், நாங்க தான் எல்லாமே அப்படின்னு. அந்த மாதிரின்றது எல்லாமே தான் 4 நாள் 8 நான் இந்த சிக்மா ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு ஃபேக்யூ ஒரு காலத்துல நான் ஸ்கூல் டைத்தில் தான் ஆர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபேக்யூ முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவன் குடும்பம் மெயினா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மாதிரி போட்டு கோல்டு டைமண்டு. அடுத்தது முன்னேற்றம். நீங்க 5 பேர் சுத்தா உங்களுக்கு வந்து 5 பேருக்கு அப்புறம் இன்னொரு 5 பேர், 5 பேருக்கு அப்புறம் இன்னொரு 5 பேர், அப்படியே வந்து ஒரு நீங்க வந்து உட்காந்துட்டு சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி. இந்த ஒரு தான் இப்போ வண்டி எடுத்திருக்காரு, இப்போதான் போன மாசம் தான் வண்டி எடுத்தாரு. அப்படி அதாவது வந்து எப்படின்னா இவரோட எய்ம் எப்படின்னா ஆடிக்கார வந்து இவங்க வீட்டுக்கு தெரியாமலே வந்து சர்ப்ரைஸா வந்து நிப்பாட்டணும். இது பேக்கி முதல்ல இந்த மாதிரி நிறைய இருக்காங்க பிசினஸ்ல. ஆமா, அதெல்லாம் சொல்லி ஏமாத்துறது, ஆசையை தூண்டுறது. வருங்காலத்துல நீங்க என்ன வாங்க ஆசைப்படுறீங்க, என்ன வண்டி வாங்கணும், இப்பெல்லாம் எடுக்கிறதா டியூக் R15 அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. நான் இன்னும் ஒரு வாரத்துல காரை நிப்பாட்டுவேன் எங்க வீட்டுல ஒரு வாரத்துல காரங்க. அன்னைக்கு சொன்னான்டா ஒரு பையன் போட்டு நிக்கிறான் ரோட்ல, பாவமா இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கு. அவன் தான் சொன்னான், உங்க சர்ப்ரைஸா எங்க வீட்டுல வந்து ஒரு ஆடிக்காரன் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொன்னான். பாத்திரப்ப சிரிக்கிறதா நடத்த போறதா ஒன்றுமே தெரியல, சங்கடமா போச்சு. அவனை எப்படி மேனிபுலேட் பண்ணிக்காங்க வரப்போனா. அதே மாதிரி இது வேற இன்னொன்று ஃப்ளைவேல்ஸ் உன் நண்பன் சேர்ந்தானே, ரோஹித் சேர்ந்தானே, ஃப்ளைவேல்ஸ் ஒன்று. அதான் அது மாதிரி தான்டா அது. நான் வந்து எல்லாமே அவன் வந்து எப்படி சொன்னான் தெரியுமா எங்கள்கிட்ட, நான் வந்து இப்போ இந்த மொபைல் ஃபோன் என்னோட தான், ஏன்னா அந்த பைக்கு பெட்ரோல் நான் தான் போடுறேன், பைக்கு என்னோட தான், வீட்டுக்கு டெய்லி நான் வந்து 500 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். இவன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான், ஏன்னா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி பார்த்தா 500 15,000 ஆச்சு இல்லை, 5 ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது உண்மை, அதெல்லாம் எனக்கு பெருசாக தோணுச்சு. என்னடா இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. PROY ரொம்பண்டா அதை 3 வார்த்தை தான் நாங்க உனக்கு, இந்த 3 வார்த்தை அதை பண்ணுங்க நீங்களும் எங்க மாதிரி அதை பண்ணுங்க நீங்களும். இப்போ அவன் எங்க என்ன பண்ணான்னு தெரியல, அவன் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் ரோட்லடா. பார்த்துக்கலாம் அதுக்கு அவன் அடிக்கடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கான், இன்னும் சுற்றி தான் இருக்கான். ஆமாடா. அதே மாதிரி ஃபார் சேல் அப்படி ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஃபார் சேல் பைக் வந்து ஃபார் சேல். ஆமாம், 2 பேர் இருக்காங்க, மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க 2 பேர். அவங்க ஃபார் சேல்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ரேட் அதிகமாக இருக்குது பார்த்துக்க. அது பக்கத்து கட்டில் கட்ட அதோட சொல்கிறாங்க அதே மாடலு. உன்னை ஏமாத்துறதே உன் நண்பன் தான். ஹார்ட்டை வாங்குறான், நீ தெரிஞ்சவன் சொந்தக்காரன் அப்படின்னு போயிட்டு தலையை விட்டுறாத, நீ வாங்கியே ஆகணும் கட்டாயம். தெரிஞ்ச வாங்கினோட குத்துறாங்க ஃபஸ்ட்டு. முதல்ல அவங்க முதல் குத்து தெரிஞ்சவங்கள தான். அடுத்த ஸ்டேட்டஸ் ஸ்டோரி தூக்கி அப்படி வைப்பாங்க. ஸ்டோரி தூக்கி வைக்கிறாங்க சரிங்களா. இந்த சேட் இருக்கும், அதை அப்படியே எடுத்து அப்படியே வச்சுருவாங்க. இந்த லிங்கோட அந்த லிங்கை தூக்கி உள்ள போனா FB நார்மலாக இருக்க ஸ்டேட்டஸே நம்ம பார்க்க மாட்டோம். FBலேருந்து எடுத்து அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க, அதை நம்ம பார்க்கணும். ஃபுல் ஸ்டேட்டஸே நான் பார்க்க மாட்டேன், வச்சிருக்க உண்மையாக தட்டி விட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அது ஒரு FB வச்சுருவாங்க, தொட்டு நான் அங்கே போய் பார்க்கணுமா. அதுலேயும் எனக்கு ஃபேமிலி குரூப்ல அனுப்புவாங்க. நமக்கு ஃபேமிலி குரூப் அதை நான் மியூட்டில் போட்டு எப்போ ஆரம்பிச்சாலும் அப்போ மியூட்டில் போட்டது. அதில் தான் நம்மளோட எல்லாமே ஓடுறது, கல்யாண நாள் வாழ்த்துக்கள்லேருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லேருந்து எல்லாத்தையும் அதில் தான். அந்த ஃபேமிலி குரூப் முதல்ல ஓடிச்சாலே நான் விட்டுருவாங்க. எங்கள் அப்பாலாம் டெய்லி அனுப்புகிறாரு, லிங்க் அனுப்புகிறாரா அதில் ஃபேஸ்புக் லிங்க். டிரைவர் வேலை தான் என்ன கஷ்டம் தெரியுமா, அப்பானா யாருன்னு தெரியுமா, அப்பானா யாரு தெரியுமா, டிரைவர்னா DR அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் அவன் நைட்டு முடிச்சு கண்ணு ஓட்டினா தான் அவனுக்கு சோறு எஃபெக்டிவ் அந்த மாதிரி.
காலைல முடிச்சு கட்டணும் போட்ட வேண்டியதானே, யார் உன்னை வேணாம்னா? கஷ்டப்படுறாரு ஓகே தான், நான் தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம டேடு கஷ்டப்பதான் தெரியும் நமக்கும். இதில் இவங்க சென்டிமெண்ட் கேட்குறாங்க நம்மள்ட்ட, கஷ்டப்படுறாங்க. அப்பா அதுக்கு அவங்க ஆகணும். அதான் அவங்க பண்ணுறது நமக்கு தப்புன்னு சொல்ல முடியாது, வேலை பண்ணுறத. ஆனாலும் அது நம்ம அதுக்குன்னு நம்மள்ட்ட அந்த ஸ்டேட்டஸ் சொல்லி விட்டு பார்க்க வச்சு பார்க்குறப்ப அது வெறுப்பு தான் வருது. இன்னும் 2 நாள் முன்னாடி அப்பா ஸ்டேட்டஸ் போட்டுருந்தேன். நீ தான் நமக்கு ஏற்றுனேன் இந்த அடிச்சுக்கிற வாட்டி போட்டு டக்குனு அப்புறமா பாசத்தை காட்டுற மாதிரி நான் தான் வச்சேன். கொஞ்சில பாடி கதை கேட்டில்லே அந்த பாட்டு, வெறியோடா இருக்கு. அந்த பாட்டை போட்டு அப்படியே அப்பா அவளை அரவணைக்கிறது. அதே மாதிரி அப்பா அம்மா ஸ்டேட்டஸ் போடுற கைஸ். சரி ஓகே சார், சரி சொல்லு என்னது ஞாபகம் வரல போயிடுச்சு. அப்பா அம்மா ஸ்டேட்டஸ் போடுற கைஸ் அவங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தது இந்த அம்மா ஸ்டேட்டஸ். அம்மா ஸ்டேட்டஸ் என்ன பண்ண சொல்லு. காலையில் தினம் அடுத்து அம்மா அம்மா நீ எங்க அம்மா, அது வந்து அப்புறம் தான். அதுக்கப்புறம் இது என்னன்னா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் முன்னாடி காலத்துல அவங்க தலைமை வீடமே அவங்க ராஜா. நம்ம எங்கன்னா எப்படி எப்படி பாகுபட்டாங்க ஆசைப்பட்டாங்க அங்க கிடைக்கும் அந்த மாதிரி. அதே அந்த அப்பாக்குன்னா ஒரே வார்த்தை, இவங்க அதுக்கு முன்னாடி ஒன்று விட்டுட்ட. சிவகார்த்தின்னு சொல்லுவாரு ஸ்டேஜ்ல, நீங்க யாரும் ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்பா. அது வந்து அப்படியே கண்டினியூ வட சொல்றாங்க. அது வந்து பின்னாடி அந்த பீஜம் போட்டதை சொன்னேன். அதுக்கே தெரியலையா, அந்த தெய்வங்கள் எல்லாம் தோற்றுப்போம் அந்த பாட்டுக்கு ஒரு பீஜம், அதை பின்னாடி போட்டு அப்படியே பேசுறது. கிட்டாரா வாய் என்னடா மியூசிக் எல்லாமே இங்கே வந்துடும் நமக்கு. எல்லாமே போட்டு டிஆர் சாட்ரா பூமர் ஸ்டேட்டஸ். அது எப்படின்னா பூமர் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் எப்படி அமைக்க மாட்டாங்க. அந்த ஜோக் கடி ஜோக்கு மாறன் வச்சுட்டு, மாறன் எங்கடா போறேன் அப்பா, மலைக்கு போறேன், மலைக்கு ஏண்டா போறேன், வேடிக்கை பார்க்கத்தான், சரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. அது மாதிரிதான் என்னன்னா, ஒரு எப்படி சொல்றது, மொக்கையான ஜோக்கை போட்டு அரசியல் கலந்த ஒரு ஜோக்கு போட்டு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ஷேர் பண்ணிடுவாங்க, ஃபேமிலி குரூப்லயும் போட்டுருவாங்க. அது கரெக்டாக போட்டுருவாங்க. அது கரெக்டாக வேலையை கரெக்டாக முடிச்சிருவாங்க. எல்லாத்தையும் ஒரு ஃபேமிலி குரூப் இருக்கும். வாட்ஸ்அப்னா ஒரு ஃபேமிலி குரூப். அது மாதிரி என்னன்னா, அடுத்து வந்து இதுவும் ஒரு சாமி பெருமாள் ஸ்டேட்டஸ் ஒரு இது ஸ்டேட்டஸ் போட்டுருப்பாங்க ஃபேமிலியிலே. அது பூமர்ஸே அம்மன் ஸ்டேட்டஸை போட்டு பெருமாள் ஸ்டேட்டஸை போட்டு விட்டுருக்காங்க. காலை வளர்த்துல வந்துடும் அவனை, அது ஆடை வந்துடும். காலை எனக்கு லட்சுமி போட்ட முன்னாடி கீழே காலை வளர்க்க இனிய காலை வணக்கம் அதெல்லாம் வந்துடும். அதை கரெக்டாக இருக்கும். அது இந்த ஜோசியத்தை ரைட்டாக போடுறது ஸ்டேட்டஸில். ஜோசியம் இந்த நலகத்துக்கு சனி பிடிச்சிருக்கு இந்த மாதிரி. அது மாதிரி இந்த லவ் மேரேஜ் ஆக 3 ராசிகள் இருக்கியா இருக்கு. அது மாதிரி லவ் பண்ற மாதிரி சாக்லேட் சாப்பிட்டு அதான் சும்மா கிடையாதா, தயிர் வடை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணவே முடியல, லவ் செட்டே ஆகுறா, தயிர் வடை சாப்பிட்டு அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா என்னடா என்ன ஒண்ணுமே புரியல. இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு கைவிங்க கடவுள் ஸ்டேட்டஸ் போடுற கைஸ். ஆமா சொல்லு முள்ள மொல்லமா இருக்கிறாங்க. அது ஒரு மீமேக்கடா, ஊரில் உள்ள மொல்ல மாதிரி தனெல்லாம் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. இதுக்கு ஐயக்கிட்ட எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அந்த என்னன்னா எல்லாத்தையும் கரெக்ட் சீக்கிரத்து பொண்ணுங்களை ஏமாத்துறது என்ன எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் வந்து முருகன் ஸ்டேட்டஸ், முருகன் அப்பனே முருகா, சிவன் பக்தன், அது ஏதோ பாட்டு வருமாடா, சிவா அது ஒரு ஜமைக்கா நாட்டுக்குள்ள டோப் கைஸ் போடுறதா சிவன் பாட்டு தானடா அது. ஆமா சிவன் பாட்டு கிடையாது அப்பனா, இல்ல அவன் டோப் கைஸ். அது சிவன் பாட்டு என்னன்னா சிவனோட இதுல 1001 பீஜம் இன்றைய தொட்டு தச்சி செல்ல போய்க்கிறோம். அதுக்கப்புறம் சொல்றாங்க இந்த இதுல பெருமாளை பத்தி பேசுறப்ப சிவன் ஸ்டேட்டஸ் ஒரு பையன் பின்னாடி டயலாக் ஓடும். டயலாக் வரப்ப பின்னாடி 1001 பீஜம் போட்டாலே அந்த கூஸ் அந்த சிவனோட கூஸ் பம்ப்ஸ் கிடைக்குதுன்றாங்க, அப்படி போட்டுருவாங்க. அடுத்து வந்து முருகன் அழகின்ற சொல்லி அழகா ஆரம்பிச்சுவாங்க. அது
என்னப்ப நல்ல சிவனுக்கா என்னப்ப நல்லவா என்டா மண்டையில ஓடிச்சாங்க, மண்டைக்குள்ள ஏறிடுச்சா நீங்க போடுற பாட்டெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் போடுறவங்க. சரி, மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் எதுக்கு போடுறீங்க? யாரை மோட்டிவேட் பண்றீங்க? ஒன்னே நீயே மோட்டிவேட் பண்ணிக்கினா லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க. அது எதுக்கு நீ ஸ்டேட்டஸ்ல போடுறேன்னு நான் கேட்கறேன். அது நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டேட்டஸ் போடுறது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷரான ஒரு மூமெண்ட்டா. ஓகேடா, நீ ஸ்டேட்டஸ் எதுக்கு போறப்ப கவலையா இருக்கியா, லவ் ஃபெயிலியர் ஆகியா, லவ் ஆகியா, உன்னுடைய ஸ்டேட்டஸ் போதுன்னா அந்த பொண்ணு வந்துருது வராது. உன்னோட எமோஷனல் நாளைக்கு வந்து என்ன அமைத்து ஆட்டோது ஆட்டோது அப்ப என்ன அமைத்துக்கு நீ போடுற? உன்னோட எமோஷனை நீ ஷேர் பண்றவனே யார்கிட்ட ஷேர் பண்ற? உன்னை பார்க்குற உன் நண்பர் உன்னுடைய 40 பேத்துக்கு நீ போட வேண்டியது தனியா போடுறதுக்கு பதிலாக நீ ஸ்டேட்டஸா வைக்கிறேன்ற. அது ஒரு நீ அதுக்கு வைக்கிறியா? எனக்கு 40 பேர் பார்த்துருக்காங்க அது கர்வத்துக்காண்டி வைக்கிறியா? நீ அதுக்கு எப்படி இருந்தாலும் அது பார்க்காது, நம்ம பிளாக்ல போட்டுருவோம். மற்றெல்லாம் பார்த்து சிம்பத்தி சென்டிமெண்ட்ல வருவாங்க. அதை நீ இந்த ஸ்டேட்டஸ் போட்டாலும் ஃபர்ஸ்ட் சென்டிமெண்ட் தான் ரிப்ளை நிறையா வரும். ஆமா, சென்டிமெண்ட்டுக்கு வரதான் நம்ம பசங்களுக்கு நடக்காதுடா. பொண்ணுங்க தான் சொல்றேன், பொண்ணுங்களுக்கு தான் சொல்லிதான் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ரிப்ளை ஒரு என்ன ஆச்சுடா ஏன்டா அப்படின்னு. அதே நீ அடுத்தடி போட்டுனா இவன் இப்படிதான் சும்மா போட்டுட்டு இருந்தேன்னா அந்த எமோஷனல் வேல்யூ கிடைக்காது. இப்போ நீ எமோஷனலாக ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன்னு வச்சுக்கேன், ஒரு பொண்ணு போடுறதும் ஒரு ஆண் போடுறதும் வேற வேற ரூட். அதுதான் ஒரு ஆம்பளை பையன் போட்டானா சென்மி அது உனக்கு ஆகணும்டா அந்த மாதிரி இது அந்த ஸ்டிக்கர் நிறைய வரும். இது ஒரு பொண்ணு போடுது அப்படின்ற பட்சத்துல என்னென்ன வரும்னா, என்னாச்சு ஏன்பா என்னாச்சு என்ன திடீர்னு அவன் நான் இருக்கேன்ல அப்படி அது அந்த வார்த்தைக்கு தான் எது அந்த வார்த்தைக்கு பதிலா என்னாச்சு என்னாச்சு லவ் ஃபெயிலியரா என்னாச்சு தோல் கொடுக்க நமக்குலாம் வர மாட்டாங்க அப்படி தோலை தூக்கிட்டு வந்துடுவாங்க. நம்மளா தோலை தேடி போகணும், ஸ்டேட்டஸ் வச்சு நம்மளா தோலை தேடி போகணும். அப்படியே எவனா பேசுங்க அப்பதான் சென்மி சிரிச்சு போடுறது உனக்கு ஆகணும்னா இந்த இப்படி அந்த மாதிரி நிறைய வரும். உண்மையாவே நான் எல்லாரும் ஸ்டோரி போடுற ஸ்டேட்டஸ் போட தப்பு இல்லை, போடுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் குறைய சொல்லலை. என்னன்னா அது போடுறதுல நமக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும். எப்படி சொல்றது, நல்ல ஃபீல் கிடைக்கும். ஒரு 4 பேர்ட்ட ஷேர் பண்ணோம்டா அப்படின்னு. உண்மையாவே அதுதான் அதனால ஸ்டேட்டஸ் போடுறது. ஓகே, எப்படி நமக்கு ஒரு இப்போ சோகமாக கான்கால் போட்டு பேசிடலாமே. அந்த ஸ்டேட்டஸ் போட்டினா இப்போ இந்த வேறு ஏதாவது வேலை செஞ்சுக்குவேன், இந்த ஸ்டேட்டஸ் போட்டோன்னே அதையும் இப்போ ரொம்ப பண்ணி இப்போ ஒன்றும் இல்லை எக்ஸாம் எதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக படிச்சிருக்கேன்னு வச்சுக்குவேன், டக்குனு ஸ்டேட்டஸ் போட்டேன். இந்த ஸ்டேட்டஸ் போட்டதுக்கப்புறம் அந்த படிக்கணும் அப்படின்னா படிக்க தோணும். அப்போ தான் அந்த ஸ்டேட்டஸ் தெரியும் அப்படியே போட்டு. ஆனால் அந்த ஸ்டேட்டஸ் தேடுறப்போ ஒரு ப்ரெஷர் வரும் தெரியுமா. அந்த ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி யூடியூப்ல சர்ச் பண்ணி இந்த பாட்டை சர்ச் பண்ணி அப்படியே மண்டை காஞ்சிடும். எப்படின்னா அந்த ஒரு மீம் வரும், டிப்ரெஷனுக்கு இப்போ டிப்ரெஷன் சொல்யூஷன் தெரியுங்களா, அதுக்கு ஸ்டேட்டஸ் தெரியாதுங்கிறேன். அது மாதிரி என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் இருக்குன்னா டுடே நோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ். அது வந்து நகைச்சுவை தூவுறது, அந்த ஹியூமன் சென்ஸ் உள்ள கைஸ்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்தது. இப்போ என்னென்ன வைக்கிறாங்கன்னா, நீ சொன்ன தெரியுமா டிப்ரெஷன் இருந்தால் போய் சொல்யூஷன் தேடுங்கடா, அதே ஒரு ஸ்டேட்டஸ், அதை ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது. அது மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் நான் தான் பெரிய டீ மாதிரி இங்கிலீஷ் சாங்ஸ் ஒன்லி. அதுதான் முள்ளப்பட்டாச்சு. இதோ ஒன்று டைப் பண்ண தெரியுமா, உண்மையில சுத்துவோம் நாங்கள், ஐயோ எம்மா கத்துவோம், சண்டை கைஸ், கத்தி ரவுடி கைஸ். அது கானா பாட்டு மட்டும் தான் போடுவாங்க அவங்க. சாமான உருவி அவன் சாமான இது தொண்டையில சொல்லி வேண்டாம்ப்பா, அவன் கையத்தான் போட்டோம், உருவி அவன் கழுத்துல வச்சிட்டோம். அது மாதிரிதான் அந்த மாதிரி பாட்டு நிறைய. அந்த மாதிரி ரவுடி சித்த கட்டுறது பின்னாடி அது வந்து அந்த லோக கீழே போய் தெரியுமா, என்னமா 2 கத்தி ஒரு செயின் இருக்கும். அது ஒண்ணு. இந்த இது டெவில்டா அது ஈவில் தான் அது தெரியாம என்ன அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வைக்கிறது. அப்புறம் வந்து கடைசியா வந்து நம்ம கன்க்ளூஷன் வந்தோம்னா கடைசியா ஒரு ஸ்டேட்டஸ் ஏன்னா நோ ஸ்டேட்டஸ் கைஸ், மெச்சூரா இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக வந்து ஸ்டேட்டஸும் போட மாட்டான், ஸ்டோரியும் போட மாட்டாங்க. எதுக்கு அவன் வந்து எதுக்காக நம்ம ஸ்டேட்டஸ் போடுவோம் அப்படின்றது மெச்சூர் தானே மெச்சூர் வந்துட்டு இருக்கான் அவன் தற்கூரி போல் பெருமை. அதெல்லாம் நான் தான் மெச்சூராக இருக்கேன், எதுக்காக ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, எதுக்காக லைக் போடுறீங்க, எதுக்காக ஷேர் பண்ணுறீங்க, அப்பெல்லாம் அவனுக்கு தன்னை தானே மெச்சூர் நினச்சிக்கிட்டு இருக்க சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டேறாங்க. அதில் அவங்களுக்கு வந்து வைக்காத சந்தோஷம்ன்றாங்க. ஆனால் எல்லா ஸ்டேட்டஸும் பார்ப்பாங்க, இவனே ஒன்றுமே வைக்க மாட்டாங்க. இருக்காங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயும் இருக்காங்க. அபோட்டு வாட்ஸ்அப் இருக்கு, அபோட்லாம் மோசமாக இருக்கும். என்னன்னா என்ன பாட்டு என்ன வைப்பாங்க, பிஸி நான் வச்சுக்கிறேன், நம்ம வச்சுக்கிறது. அவன் 24 hours ஃப்ரெண்டியாக தான் இருப்பேன், பின்னாடி மட்டும் அபோட்டில் மட்டும் பிஸி. அப்புறம் இது வாட்ஸ்அப் யூஸிங் அப்படின்னு ஒரு அதெல்லாம் டிஃபால்ட்டாக உள்ள தூக்கி வச்சுருவாங்க. அது வைக்க தெரியாது, எஜுகேஷன் பர்பஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுருவாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா ஃபேமிலியில் அப்பா அம்மா ஹார்ட்
இது நம்ம எதுக்கு இதே சப்போர்ட்டை ஏன் பேசுறோம்? அதுவும் இல்லாம அவன் ஏன்டா பேசணும்? பேசுவோம் சரி, அப்படியே வாட்ஸ்அப்ல தானே இருக்கு. ஆமா வாட்ஸ்அப்ல வந்துருக்கு. நீ வாட்ஸ்அப்ல இருக்க எல்லாத்தையும் பேசிட்டு போவோம். அப்படியே உனக்கும் ஆள் வச்சு ஒரு ஹார்ட் வச்சு உன் எழுத்துக்கும் ஆளோட முதல் எழுத்து வச்சு ஒரு ஹார்ட். சில பேர் அதையும் அவங்க பத்தி நம்ம எதுவும் சொல்ல கூடாது. என்னதான் கேவலதான். சில பேர் அவன் பேரை வச்சுப்பாங்க. அதுவும் இந்த ஃபாண்ட் ஸ்டைல்லாம் மாற்றி வைக்கிறது. தேவான் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி மாற்றுறது, அதில் தானே பெரிய புளுத்தி மாதிரி காட்டிக்கிறது. ஃபாண்ட்டை மாத்திரம் என்னடா வரப்போகுது உங்களுக்கு, அது மாதிரி வைக்கிறது. அப்புறம் வந்து என்னன்னா என்னமோ பட்டு நான் வெறியானா விரும்பாண்டி அப்பாட்லையா என்ன வச்சுக்கா. அடுத்து பிடிச்சிருக்குன்னா விட்டதில்லை, பிடிக்கலாம் தொட்டதில்லை. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும். அன்பே சிவம், முருகன் துணை, அதுல போய் எனக்கு துணை ஸ்டுடியோ போடுறதா இருக்க, துணிவே துணை மாதிரி. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு எவனாவது வாட்ஸ்அப்ல ஒரு டிஃப்ரெண்டான அமௌண்ட் வச்சுக்கோன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க, பாப்பா எப்படி இருக்குன்னு. ஓ அப்படி எல்லாத்தையும் நோக்குறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் என்னன்னா கமெண்ட் கீழே ஹவு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. எஸ் அதுவா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நானே வந்து உங்களுக்கு வந்து லிங்க் டிஎம் அனுப்புறேன். என்ன கதை அப்படி வேணா என்ன அனுப்புங்க, NW இந்த மாதிரி அனுப்புங்க அப்படின்னு. இல்லைன்னா தம்ஸ் அப் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு தம்ஸ் அப் லோகோ அனுப்புங்க. இதுவே ஷேர் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் ஆகி அதாவது வந்து கமெண்ட்ல வந்து கேவலமா கமெண்ட் போட்டு எல்லாரும் பார்ப்பாங்க, நம்ம சிக்மாவா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க, லைக் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். நல்லா கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணி ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வைக்கிறோம். நல்ல கமெண்ட்லாம் லைக் போட்டுருவேன். அதே பின்னாடி இந்த கேவலமாக திட்டினீங்கன்னா எனக்கு டெலிட் பண்ணி நீட்டாக வேணும். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் குட் பை. சொல்லிட்டேன் நான் உனக்கு இதுக்கு முன்னாடியே. அதாவது வந்து இப்போ நீ இதாவது ஒரு முருகன் ஸ்டேட்டஸ் வச்சுருச்சிங்க, வடக்கைங்கெல்லாம் என்ன இது போடுவாங்க தெரியுமா? அவர் ஃபாதர் இப்படி தெரியுமா, அவர் பிரதர் இப்படி தெரியுமா, அந்த இது போடுவாங்க. அவர் அதுக்கு மேலே சிக்மா, இதுக்கு மேலே சிக்மா அப்படி சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒன்றுமே சொல்கிறதே டக்குன்னு சொல்கிறேன். சொல்லடா விட்றா, வேறு ஏதாவது பேசிக்கோடா.